ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 8, 2025. இன்று 8ஆம் நாள். இன்றைய நாள் நமது யோகத்தினுடைய சார்ட்டை சோதனை செய்வோம். இந்த 7 நாட்கள் சாதாரணமாக கழிந்து விடவில்லை தானே? பாபாவுடைய கட்டளையின்படி நமது அவ்யக்த மாதத்தின் தவம் சக்திசாலியாக இருக்கின்றதா? முன்னேற்றம் இருக்கிறதா அல்லது சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோமா? தவம் என்பது மிக உயர்ந்த விஷயமாகும். யார் உண்மையாக தவம் செய்கிறார்களோ அவர்களது பிரச்சனைகள் குறைந்து கொண்டே செல்கின்றன. அவர்கள் மிக உயர்ந்த நிலைக்கு சென்று விடுகிறார்கள். அவர்களது மனோபலம் அதிகரிக்கின்றது. மேலும் அவர்கள் பாபாவின் சேவையில் கூட மிக முக்கியமான பங்கினை ஆற்றுகிறார்கள். பகவானுடைய குழந்தைகளே தபஸ்விகளாக ஆக முடியவில்லை என்றால் வேறு யார்தான் ஆக முடியும்? யாரிடம் சகஜமான ஞானம் இருக்கிறதோ, யார் அனைத்து ரகசியங்களையும் தெரிந்து கொண்டு விட்டார்களோ, யார் யோகத்தின் சரளமான விதிமுறைகளை தெரிந்து கொண்டு விட்டார்களோ அவர்களே தபஸ்விகளாக ஆக முடியவில்லை என்றால் வேறு யார்தான் ஆக முடியும்? நினைவில் வைப்போம், எங்கே தியாகம் இருக்குமோ அங்குதான் தவம் இருக்கும். மேலும் நாம் முக்கியமான ரூபத்தில் இன்று நினைவில் வைக்க வேண்டியது கடந்த காலத்தின் விஷயங்களை பற்றியதாகும். கடந்த காலத்தினை முற்றிலுமாக மறந்து விடுவோம். பழைய விஷயங்கள், பழைய சம்ஸ்காரங்கள் முற்பிறவியின் விஷயங்களை போன்று தோன்ற வேண்டும். இதுவோ புது பிறவி. அவை அனைத்தும் முடிந்துவிட்டது. ஏனென்றால் எந்த ஒரு மனிதர் பழைய விஷயங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறாரோ அவற்றை அவரால் முடிக்க முடியவில்லை என்றால் பழைய விஷயங்களை நினைவு செய்து தனது தற்காலத்தின் சுகத்தை கூட அழித்து கொள்கிறார்கள். அவற்றின் தாக்கத்தினால் மனதை குழப்பிக் கொள்கிறார்கள். பழைய விஷயங்களை வைத்தே தனது கண்ணோட்டத்தை அமைத்து கொள்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே வீணான எண்ணங்களுக்கு வேட்டை பொருளாகி விடுகிறார்கள். மேலும் அவர்கள் ஒருபோதும் அழகான எண்ணங்களின் ஆனந்தத்தை அடைய முடிவதில்லை. பாபா நமக்கு நன்மை அளிப்பதற்கான ஒரு முக்கியமான ஸ்ரீமத் என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் குறைவாக யோசிக்க வேண்டும். எண்ணங்களை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அப்போது கர்மங்கள் அழகாகிவிடும். எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்குமானால் கர்மத்தின் களத்தில் கூட கடினமான தன்மை ஏற்படும். குறைந்த செலவில் நிறைந்த லாபம் பெறுவோம். முதலில் எண்ணங்களில் சிக்கனம் மேற்கொள்வோம். கடந்த காலத்தின் விஷயங்களை சுடுகாட்டில் போட்டு எரித்து விடுவோம். அவற்றிற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவை முடிவடைந்து விட்டன. எனவே வாருங்கள், நாம் உயர்ந்த தவத்தின் ஆனந்தத்தை அடைவோம். பிரபுவினை சந்திக்கக்கூடிய உண்மையான சுகத்தை அடைவோம். பிரபுவினுடைய இந்த சந்திப்பானது அதிர்ஷ்டசாலியான ஆத்மாக்களுக்கே கிடைக்கப் பெறுகிறது. பிரபுவின் சந்திப்பினால் நமது ஜென்ம ஜென்மங்களுடைய கஷ்டங்கள் அழிகின்றன. சிந்தித்து பார்ப்போம், யாரை சந்திப்பதற்காக நாம் காத்து கிடந்தோமோ அவரோடு சதா காலத்திற்கான சந்திப்பிற்கான அதிகாரம் நமக்கு கிடைத்துவிட்டது. இந்த அதிகாரத்தினை நாம் முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது நாம் இங்கும் அங்கும் ஏதோ விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறோமா? சங்கமயுகத்துடைய இந்த விலை மதிக்க முடியாத நேரம் தேவையில்லாத விஷயங்களில் கழிந்து கொண்டிருக்கக்கூடாது. ஏனென்றால் எங்கே தேவையற்ற விஷயங்கள் இருக்குமோ அங்கே தந்தை இருப்பதில்லை. எனவே இன்று நாம் ஆழமான தவத்தின் அழகான அனுபவத்தை அடைவோம். மேலும் மன மகிழ்ச்சிக்கான ஓர் அழகான பயிற்சியை மேற்கொள்வோம். எனது இடதுபுறத்தில் மேலே பிரம்மா தாய் இருக்கிறார். அந்த தாயின் மடி மிகுந்த குளிர்ச்சி நிறைந்ததாகும். அந்த தாய் நம்மை அன்போடு வருடி கொடுக்கும்போது அனைத்து துக்கங்களும் மறைந்து போகின்றன. பிரம்மா பாபாவின் நெற்றியிலிருந்து குளிர்ந்த ஒளிக்கதிர்கள் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. வலதுபுறத்தில் மேல் நோக்கி பார்ப்போம். ஞான சூரியன் சிவ தந்தை ஒளி வீசி கொண்டிருக்கிறார். அவரோ சர்வசக்திவானாவார். அவரது சர்வ சக்திகளின் கிரணங்களும் என்னில் நிறைந்து கொண்டிருக்கின்றன. பின்னர் மீண்டும் இடதுபுறத்தில் பிரம்மா என்ற தாயிடமிருந்து குளிர்ந்த ஒளிக்கிரணங்களை பெற்றுக்கொள்வோம். பின்னர் மீண்டும் வலதுபுறத்தில் மேல் நோக்கி பார்த்து ஞான சூரியனிடம்
சக்தி வாய்ந்த கிரணங்களை பெற்றுக்கொள்வோம். இவ்வாறு யோகத்தினை மனமகிழ்ச்சி நிறைந்ததாக ஆக்குவோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.